ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றைய ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா விஸ் பாகிஸ்தானுங்க. நேற்றைய ஆட்டத்தில் வந்து மேட்ச் வந்து மழை பெஞ்சதால தாமதமாக நடத்துனாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கெலாம் இந்திய நேரப்படி துவங்குனாங்க. டாஸ் வந்து பாகிஸ்தான் வின் பண்ணி இந்தியாவ பேட்டிங் பண்ண சொன்னாங்க. இந்தியாவில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா தாங்க. இவங்க வந்து லெஜெண்டு. ஓப்பனிங்லேயே வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவாங்கன்னு பார்த்தா, அதிரடியான ஆட்டத்தையும் ஏற்படுத்தினாங்க. ஒரே ஓவர்லேயே வந்து 6, 4 விராட் கோலி அடிச்சிட்டாரு. பின்னர் பார்த்தீங்கன்னா, மழை துவங்கினதால ஒரு ஓவர் முடிவில் 8 ரன்னுக்கு இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மேட்ச் துவங்கினது. பின்னர் பார்த்தீங்கன்னா, 2வது ஓவர் வீசிய அடுத்த பால்லே வந்து விராட் கோலி அவுட் ஆக, ரோஹித் சர்மா வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி கேப்டனாக இருந்து செயல்படுத்துவார்னு பார்த்தா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 6, 4க்கு அடுத்து அவுட் ஆகிட்டாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 20க்குலாம் 2 விக்கெட் இழந்துட்டாங்க. தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ரன் ரேட்டில் வந்து இந்தியா வந்து 20 ரன்னு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். பின்னர் பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் வந்திருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். ஸோ பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் வந்து இந்திய அணிக்காக நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். ஐபிஎல்ல சரி நல்ல ஒரு ரன் ரேட்டையும் கொடுக்குறாரு. அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தி ஃபார்மில் இருக்கார். விராட் கோலி, ரோஹித் சர்மா வந்து ஃபார்மில் இல்லை. ஐபிஎல் போட்டியிலேருந்தே ஃபார்ம்லேயே இல்லை. அதே மாதிரி தாங்க T20 வேர்ல்டு கப்லேயும் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, வரும் போட்டிகளில் வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துவாங்கன்னு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் வந்து நல்ல நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி 40 ரன் அடிச்சிருந்தார். அதனோட வந்து பார்த்தீங்கன்னா, சிவம் துபே அவர் வந்து அதிரடியான ஆட்டத்தை ஏற்படுத்துவார் பார்த்தா அவரும் வந்து அவுட் ஆகிட்டார். பின்னர் பார்த்தீங்கன்னா, அக்சர் படேல இறக்கியிருந்தாங்க. அக்சர் படேல் வந்து நல்லா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். ரிஷப் பண்ட் அக்சர் படேலும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஓரளவு கொண்டு போயிருந்தாங்க. 10 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 85 ரன் இருந்தாங்க 3 விக்கெட் இழப்புக்கு. ஒரு 160, 170 ரன் வரும் அப்படின்னு வந்து இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் நாலா பக்கமும் 4, 6 அடித்தார். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட்டை பறி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்சர் பட்டேல் வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தும்போது க்ளீன் போல்ட் ஆகிட்டார். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்த பேட்ஸ்மேன் ஹர்திக் பாண்டியா அவர் வந்து நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தினார். பின்னர் பார்த்தீங்கன்னா, ரிஷப் பண்டும் வந்து அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தி அவரும் அவுட் ஆக, அதனோட பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்த பேட்ஸ்மேன் சடேஜா அவரும் வந்து விக்கெட்டை கொடுத்துட்டாரு. இதனால் பார்த்தீங்கன்னா, கடைசி 4 ஓவரில் வந்து 4 விக்கெட்டை இழந்துட்டாங்க இந்தியா. தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாங்க. ஹர்திக் பாண்டியா கடைசி வரைக்கும் இருந்து அவரும் அதிரடி ஆட்டத்தை ஏற்படுத்தி அவுட் ஆகிட்டார் கேட்சில். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 19வது ஓவரில் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 119 ரன்னு தான் அடிச்சிருந்தாங்க. 120 ரன்னு அடித்தா வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பாகிஸ்தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முகமது ரிஸ்வான், பாபர் அசம் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ரசிகர்கள் நினச்சிருந்தாங்க. ஆனால் நல்லா தொடக்கத்தை தாங்க கொடுத்தாங்க. 10 ஓவருக்கு 35 ரன் இருக்கும்போது பாபர் அசம் ஸ்லிப் கேட்சில் பும்ரா பாலில் சூரியகுமார் யாதவிடம் அவுட் ஆகி வெளியே கிளம்பினார். பின்னர் பார்த்தீங்கன்னா, ரிஸ்வான் வந்து நல்லா நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி ஒரு 30 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தார். வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ரசிகர்கள் நினச்சிருந்தாங்க. இந்திய ரசிகர்கள் அப்செட்டாகவே இருந்தாங்க. சில பேர் வந்து போட்டி வந்து பாகிஸ்தான் பக்கத்து போயிடுமோ, பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு வந்து இந்திய ரசிகர்கள் நினச்சிருந்தாங்க. அதாங்க நடக்கல. பும்ரா வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுங்க, அக்சர் பட்டேல் 1 விக்கெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா, விக்கெட்டு வந்து இழந்தாலும் பாகிஸ்தான் அணி கடைசி வரைக்கும் போராடினாலும் 6 ரன் வித்தியாசத்தில் வந்து தோத்துட்டாங்க. இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா, பும்ராவோட ஸ்பெல் தாங்க. அவர் தான் நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தை பவுலிங்கை வந்து கொடுத்தாரு. பாகிஸ்தானுக்கு எதிராக 3 விக்கெட் எடுத்து ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றார். இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவோட பவுலிங் தான் அப்படின்னு வந்து பாபர் அசமே சொல்லியிருக்காரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, போட்டி முடிஞ்ச பிறகு அவர் என்ன கருத்தை சொல்லியிருக்காருன்னா, எங்கள் வீரர்கள் நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்துனாங்க ஓப்பனிங்கில். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிருக்கிறதால டாஸை வந்து செகண்டில் சூஸ் பண்ணி செகண்ட் பேட்டிங் எடுத்து வின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதாங்க நடக்கலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல மிடில் ஆர்டரில். அதனால தான் தோல்விக்கான காரணம் அப்படின்னு வந்து பாபர் அசமே சொல்லியிருக்காரு மேட்ச் முடிஞ்ச பிறகு. ஸோ பார்த்தீங்கன்னா, 7 போட்டிகளும் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. T20 வேர்ல்டு கப்பில் மேட்ச்சில் 1 வந்து தோற்றுருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் பேட்டிங் தாங்க. இந்திய வரலாற்றிலே வந்து பாகிஸ்தானை வந்து T20 வேர்ல்டு கப்பில் அடித்ததே இல்லை. அதை வந்து நிறைவேற்றிருக்காங்க. மறுபடியும் இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்திய ரசிகர்களும் அவங்களோட ஆதரவு இருந்ததால் தான் வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு இந்திய கேப்டன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப்